நடிகர் சாந்தனு பாக்யராஜ் 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர். இவர் லயோலா கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர். இவர் பிரபல நடன இயக்குனர் ஜெயந்தியின் மகளும் தொலைக்காட்சி தொகுப்பாளினியுமான கீர்த்தி என்பவரை 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். சினிமாவில் சாந்தனு முதலில் அவருடைய அப்பா கே. பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்தில் 1998ஆம் ஆண்டு வெளியான வேட்டிய மடிச்சுக்கட்டி என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதன் பின்னர் இரண்டாவதாக 2008ஆம் ஆண்டு சக்கரக்கட்டி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். மூன்றாவதாக மீண்டும் அவருடைய அப்பா கே. பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளியான சித்து +2 என்ற படத்தில் 2010ஆம் ஆண்டு நடித்தார். நான்காவதாக 2011ஆம் ஆண்டு கண்டேன் என்ற திரைப்படமும், அதே ஆண்டில் 5ஆவதாக 1000 விளக்கு என்ற படத்திலும் நடித்திருப்பார். இவருடைய 6வது படம் அம்மாவின் கைபேசி. இந்த படம் 2012ஆம் ஆண்டு வெளியானது. பின்னர் சாந்தனு நடிப்பில் வெளியான 7வது படம் வாய்மை. இந்த படம் 2016ஆம் ஆண்டு வெளியானது. 8ஆவதாக 2017ஆம் ஆண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற படத்திலும், அதே ஆண்டில் முப்பரிமாணம் என்ற படத்திலும் நடித்திருப்பார். இது இவருடைய 9வது படமாகும். இவருடைய 10வது படம் வானம் கொட்டட்டும். இந்த படம் 2020ஆம் ஆண்டு வெளியானது. மீண்டும் அதே ஆண்டில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஆவக்கதைகள் என்ற படத்தில் நடித்திருப்பார். இது சாந்தனுவின் 11வது படமாகும். 12வது படம் முருங்கைக்காய் சிப்ஸ். 13வது படமாக இவருடைய நடிப்பு மாஸ்டர் படத்திலும் வெளிப்பட்டது. 14வது படம் கசட தபர. முருங்கைக்காய் சிப்ஸ், கசட தபர, மாஸ்டர் இந்த 3 படங்களுமே 2021ஆம் ஆண்டு வெளியானது. 15வது படம் ராவணக்கோட்டம். இவரது 16வது படம் ப்ளூ ஸ்டார். இந்த படம் 2024ஆம் ஆண்டு வெளியானது. பல இயக்குனர்களையும் நடிகர்களையும் அறிமுகப்படுத்திய இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களின் மகனான நடிகர் சாந்தனு அவருடைய அப்பாவை போலவே மிகவும் பிரபலமாக வர வேண்டும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது.